போட்டாங்க. இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி தானே பெங்களூரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது. ஆமாம், அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே பாரு, இது வந்து உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்கு அவங்க சொந்த வீட்டுக்கு மோர் குடிக்கிறதுக்கோசரம் வருவாங்க. சேத்துக்குழி கோயில் அவங்க எல்லாம். அவங்க வரும்போது என்ன ஆகி போச்சு, உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ரவுண்ட்ஸ் அங்கே எதுவுமே இல்லாத கிளியராக வாட்ச் பண்ணிட்டாங்க. வாட்ச் பண்ண உடனே உங்கள் பிள்ளை பேத்தி உங்கள் குடும்பம் எல்லாம் இருக்குது. உன்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வரது தெரிஞ்சு போச்சு. நான் ஒன்று அவனை பிடிச்சி கொடு, எல்லாம் கொள்ளு. அப்போ என்ன சொல்லுவேன், இல்லை உன் குடும்பம் சுத்தமாக க்ளோஸு, எத்தனை பேர்த்த காலி பண்ணாங்க. அப்படிங்கும்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியல. உங்கள்கிட்ட சைனாட்டு கொடுத்துட்டாங்க. சைனாட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, மோரில் போட்டு கொடுத்துரு அப்படின்னு. மோரில் போட்டு நாங்கள் 4 பேர் வரோமா, 4 பேர்த்துக்கும் கொடுத்துட்டாங்க. யார் எங்கேயும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. 4 பேருமே குடித்த உடனே அப்படியே. ஆனால் சேத்துக்குழி கோயில்தான், அதுதான் வலது கை. அவர் அங்கே சேத்துக்குழி அவங்க இடத்துல கொண்டு போயிடுச்சு. இவருக்கு வந்து வலது கை அவர் தான். டே கோயந்தா என்ன சொல்கிறா அப்படின்னா, அண்ணா இதுதான் அண்ணா அப்படின்னா இவர் எதுவுமே அந்த ஆளுகிட்ட மட்டும் மாற மாட்டார். பார்த்துருப்பீங்க அந்த டிவியில் சந்தன காட்டில் வந்திருப்பார் பாரு சேத்துக்குழி கோயில்னு. ஆனால் அதெல்லாம் மோசமான டிக்கெட்டு. ஆனால் இப்படி தானா அப்படின்ட்டா இவர் எதுவும் வாய் பேச மாட்டார் அவரு. அப்படி போலீஸுகார் போலீஸுகார் வந்து டிப்பாக்கையில் சுட்டுதல்ல எல்லாம் அவரு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு. அலங்காட்டு கொட்டாயி டெய்லி வந்துட்டு போயிட்டு ஏதோ மோர் பேர் மத்தியானம் குடிப்பாங்களாம். அதை பார்த்துக்கிட்டாங்க. பார்க்க முடியாது, என் வீட்டுக்கு தான் வராமல் போகிறான், எவ்வளோ வழியில் குடிச்சு கொடுத்தா கொடு, இல்லைன்னா வச்சு கொள்ளுன்னு டைனாட்டை கொடுத்துட்டா. அவன் அந்த கிளைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடு, பணம் கொடுக்குறோம், 50 லட்ச ரூபா, 5 ஏக்கரை பூமி கொடுக்குறேன்னு சொல்லி பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கட்டு போட கொடுத்துட்டா. அப்புறம் அலங்காட்டுக்கு இறங்கி வந்துக்கிறான் கலப்பா. போய் குடிச்சுட்டு முதல் குடித்தான் வாங்கி குடிச்சிக்கிறாரு. குடிச்சுட்டு அங்கே அவ்வளோ தூரம் கூட போகல. அப்புறம் அங்கே நின்றுட்டு கோயிந்தா நம்ம மோசம் போயிட்டுக்கடா அப்படின்னுக்கிறாரு. அப்படியே கிரிக்கெட் வந்து மயக்கம் போட்டு அது ஒரு செடி இருக்குது, பூலாஞ்செடி. அந்த பூலாஞ்செடி போட்டு கட்டி பிடிச்சி இழுத்து வேரோட பிடிங்கிட்டாரு. நக்கிறேன் கோபால் தான் போய் அந்த அம்மா வேரோட பிடிங்கி. அப்புறம் சரி நீயே போகல எங்களுக்கு என்னன்னா அவங்களும் வாங்கி கூட தண்ணி வாங்கி குடிச்சுட்டாங்க. கோயந்தன் சொன்னால் இவர் கேட்பாரு, இவர் சொன்னால் கோயந்தன் கேட்பான். அப்படி பணம் பல கோடி ரூபா கிடக்குது காட்டில், யாரும் எடுக்க முடியாது. இன்னும் வண்டியில் ஒரு சிஐடி போலீஸ்காரன்னு வண்டியில் ஓட்டிகிட்டு போய் இவன் அள்ளி போட்டுக்கிட்டு இவன் வந்து இறங்கி ஒடியார மாதிரியும் இவங்க வந்து வண்டியோட அப்படியே வண்டியெல்லாம் பொத்துக்கிட்டு போயிடுச்சு, சுட்டுற மாதிரி அப்படியே. வண்டி செத்த பிறகுதான் இவங்கள முடியாதுமா சுட்டாங்க பாரு. எத்தனை பேர் காலியாகும் தெரியுமா? ஒன்று போடுவாம்மா விஷக்குருமி. ஒன்றாவது கூட படிக்காதாள், பொறிச்சு விடுவோம். சதுசார் நாள் இருந்தாலும் நாகப்பாவை இதை அப்புறம் ராஜ்குமாரை தூக்கிட்டு போய் வச்சு 500 கோடி வாங்கினார். 500 கோடி வாங்கி எல்லாம் மக்களுக்கு, ஏழைகளுக்கு, மலைவாழிங்க மக்களுக்கு செத்து 2 நாள் ஆகி கூட கிட்ட போக போலீஸ்காரன் பயந்துக்கிட்டு. ஆனால் அவர் வந்து துப்பாக்கி தோல் மேலே இருக்குது. அவர் வந்து இங்கே ஏன்னா இங்கே பாரு அவருக்கு என்ன தேவை, 32 வருஷம் 2 நாள் போகலாரு. என்ன அவருக்கு தேவை, கல்லை சோறுமா எடுத்து போட்டு அப்புறம் வண்டியில் போட்டு மலைவாழி மக்களுங்க போட்டு ஆம்புலன்ஸ் போட்டு ஆம்புலன்ஸ் சுட்டுறதுக்கு மேலே ஒரு கொண்டு கூட பயல. அவன் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அங்கே இருக்குதுமா, அதில் மேலே ஊருங்க இருக்குது, அவங்க தான் அவங்களுக்கு சப்ளை.
சோத்துக்கு அரிசி பருப்பு எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரே பொசிஷன் என்ன வேணும் சொல்லியும் கொடுக்கல. இவருக்கு யார் சொல்ல கொடுத்தாங்க அவர் தான் கொண்டாரு. என்ன வேணும். இப்போ இவ்வளோ நாளாக ஐயா நீங்கள் வந்து விளக்கு போட்டுட்டு 8 மாதமா இல்லை 8 மாதம்தான் ஆகுது. உங்களுக்கு அதுக்குள்ளே இப்படி இருக்கிறதுக்கு துணையாக இருக்குல்ல, நம்ம என்ன சொன்னாலும் அது நம்மளுக்கு அதே மாதிரி நடந்துருமோ? சாமி மாதிரி தானே இப்போ நீங்கள் கும்பிட்டு இந்த ஊரை அவர் நாம் என்ன நினச்சி கும்பிட்டு போகிறோங்களா? இங்கேருந்து சொல்லையா இருமா, அவர் என்ன நினச்சி கும்பிட்டு போவாங்க நைட்டில் நம்மளுக்கு அப்படி கனவு காமிக்கும். நம்மளுக்கு கனவு வந்துடும். நினச்சி கும்பிட்டு போனால் அப்படி நடக்கும். அப்படி சரி. ஏய் நீ பயந்துக்காதடா, எனக்கு டெய்லி வந்து கவனிச்சியா பயந்துக்காத அப்படின்னு சொல்லும். எனக்கு அந்நேரத்துக்கு அழுவச்சு வந்துடும். அது சரி, அழுக வந்துடும். அவ்வளோ பாசம் உங்களுக்கு. ஆமாம். எல்லா